கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய தியானத்திற்கென்று ரோமருக்கு எழுதின நிருபம் எடுத்துங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசிங்களேன். கொஞ்சம் வேகமா வாசி. ம் 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 சொல்லுவோமா? ம் 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 சரி, 11வது வசனம் வரைக்கும் அந்த கான்டெக்ட் போகுது. இப்போ ஏறக்குறைய 8 வசனம் வாசிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த பகுதி எதை குறித்து நமக்கு சொல்லுகிறது? கொஞ்சம் அப்படியே பாருங்க, வாசிச்சத வாசிக்கும் போதே கவனிச்சிருக்கணும். பரவாயில்ல, பாருங்க. ம் பாவத்துல இருக்கோம், விடுவிக்கப்படணுமா? உயிர்த்தெழணும். சூப்பர், ரைட். எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் இங்க? மெஜாரிட்டி இல்லையா? ஏறக்குறைய இந்த பகுதியை, அதாவது வேதத்தை வாசிக்கும் பொழுது எதை குறித்து வேதம் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது என்கிற உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை மாறுவதில் பெரிய சிக்கல். அப்போ இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 3/4 பேர் இல்ல அதுக்கு மேலேயே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க. அந்த பகுதி எதை குறித்து ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கிறாரு? பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. ரைட். அதுக்கு அடையாளமா தான் ஞானஸ்தானம் என்கிறது ஒண்ண நம்ம என்ன பண்றோம், எடுக்கிறோம். அததான் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப தண்ணி தொட்டிக்குள்ள போகும்போது என்ன அடையாளமா நம்ம போறோம்? உள்ள பாவத்திற்கு மரிக்கிறோம், பழைய வாழ்க்கைக்கு செத்து போகிறோம் அப்படின்ற ஒரு உணர்வின் வெளிப்படையான அடையாளமாக தான் தண்ணி தொட்டிக்குள்ள போய் முங்குறோம். இல்லைன்னா ஆசியில கொடுக்குற மாதிரி தெளிச்சு கொடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? தண்ணி தொட்டியை விட்டு எந்திரிக்கும் பொழுது என்ன பண்றோம்? புதிதான ஜீவன் உடையவனாய், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவனாய் நான் வெளியில வர்றேன். அதான அடையாளம்? அப்படித்தானே வேதம் சொல்லுது. ரைட். இந்த டோட்டல் கான்டெக்ஸ்டையும் பாத்தீங்க அப்படின்னா வேதம் நம்மை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறது. என்ன கேள்வி கேட்குது அப்படின்னா, ஆர் யூ டெட் ஃபார் சின்? நீங்கள் பாவத்திற்கு மரித்திருக்கிறீர்களா? ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன், ரட்சிப்பின் வாழ்க்கையில இருக்கிறேன்னு சொல்றேன், வேற ஒரு மார்க்கத்திலிருந்து இங்க சபைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். எல்லாமே சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் புதிதாய் பிறந்தவன், நான் புதிதாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். ஆமாவா இல்லையா? சரிதானா? அப்ப புதிதாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் என்னிடத்துல பழைய வாழ்க்கை இருக்க கூடாது. படிச்சு முடிச்சோன்னா எனக்கு வேலை கிடைக்கல, ஏதோ எழுதின எக்ஸாமுக்கு ஒரு ஆபீஸ்ல பேங்க்ல பியூனா கிடைச்சது. வீட்டு சூழ்நிலை கஷ்டம், போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்த ஒரு 1 இயர்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொபேஷனரி எக்ஸாம் எழுதுன, பேங்க்ல ஆபீசரா கிடைச்சிருச்சு போஸ்ட். இப்போ போஸ்டிங்கும் அதே பேங்க்ல கிடைச்சிருச்சு. இந்த பேங்க்ல இருக்கவங்க என்ன என்னன்னு பார்ப்பாங்க? பியூனு பார்ப்பாங்களா, மேனேஜர்னு பார்ப்பாங்களா? ஆமா, நிச்சயமா அதுல 4 பேராவது சொல்லுவான், அதாவது நேத்து வரைக்கும் நம்மளுக்கு ஃபைல் தூக்குனது. சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இன்னைக்கும் பிசாசு நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு.
புரியுதா? அதாவது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன, சபையில் இருக்கிறவர்களுடைய நிலைமை என்ன, பொதுவா சொல்றேன் நானு. நிலைமை என்ன அப்படின்னா, பாவத்தை குறித்த ஒரு உணர்வில்லாத ஒரு நிலைமை. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் செய்து 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 பாவம் பாவமாகவே தெரியறது இல்ல நமக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன பொய், ஒரு சின்ன பொய் அது பாவமா தெரியறது இல்ல நமக்கு. ஏய் என்னடா வந்துட்டு இருக்கேன்டா, வந்துட்டு இருக்கேன் வையு. இந்த வந்துட்டே இருக்கேன். வீட்ல என்ன கிளம்பி இருக்கவே மாட்டோம். 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். இது யாரையும் பாதிக்காத பொய் தான். ஆனால் ஒரே ஒரு வேத வசனம் அந்த நேரத்துல நமக்கு ஞாபகம் வரணும். இயேசு சொல்லுகிறார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. வாட் யூ மீன் பை தட்? அத பத்தி அப்படின்னா என்ன உங்களுக்கு? அதாவது அவன் என்னிடத்துல கிளைம் பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவும் இல்லை. புரியுதா? சோ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல அவன் செய்கிற வேலை என்ன அப்படின்னா, நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க டேவிட் உங்களுடைய பிள்ளை அப்படின்னா, இல்ல அவன் என் பிள்ளை. நேத்து தான் என்னைய மாதிரி 2 தடவை போய் சொன்னான். சிரிக்கிறதுக்காக சொல்லல, சீரியஸா யோசிக்கிறதுக்காக சொல்றேன் நானு. நேத்து தான் ஒரு உண்மையை அப்படியே மறைச்சு பேசினான். அதனால அவன் உங்க புள்ள இல்ல, அவன் யாரு? என் புள்ள. அப்ப பாவத்திற்கு மரித்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நான் இன்னும் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருப்பது எப்படி? அதுதான் அந்த வேத வாசனம் கேள்வி கேட்குது. அப்ப வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் எதற்காக வாசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வாழ்க்கை மறுரூபப்படுவதற்காக வாசிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு அநேக திட்டங்களை சபையில பிசாசு புகுத்தி வைத்திருக்கிறான். அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு வருடத்தில் வேதத்தை வாசிப்பது எப்படி? நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? என்னைய பொறுத்த மட்டும் அது அபத்தம். என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எங்க போகுது அப்படின்னா, ஒரு வருஷத்துல எப்படியாவது பிள்ளைங்க எக்ஸாமுக்கு முடிக்கிற மாதிரி முடிச்சுட்டு போனோம். இன்னைக்கு எனக்கு பெரிய திருப்தி என்னன்னா, இது வரைக்கும் நான் வாசிச்சதுல இன்னைக்கு 18 அதிகாரம் வாசிச்சிருக்கேன். வாட் இஸ் த யூஸ்? அதில் இருக்கிற ஒரு வசனம் உங்களோடு கூட இடைப்படவில்லை என்றால், உங்களை உருமாற்றவில்லை என்றால், நீங்க 18 அதிகாரம் இல்ல முழுசையும் ஒரே நாள்ல முடிச்சும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த சங்கீதம் 19:7 என்னது? பரட்டாயி 19:7 என்னது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை, அப்ப இந்த வேத வசனம் என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கவில்லை என்றால் இதை வாசிச்சு நான் என்ன பிரயோஜனம்? ஏன்னா கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இட் இஸ் பர்ஃபெக்ட். லா ஆஃப் த லார்ட் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு நிறைவான ஒரு விஷயம் என் வாழ்க்கையில என்னை நிறைவை நோக்கி சரி செய்யவில்லை என்றால் இந்த வேத வசனத்தினால் எனக்கு என்ன பிரயோஜனம்? தீமோத்தேயுல வாசிக்கிறோம், அவை சீர்திருத்தலுக்கும் படிப்பிக்குதலுக்கும் இதுக்கெல்லாம் தான் இந்த வேத வசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு வேதம் சொல்லுது. சொல்லியும் இந்த வேதத்தை நான் என் வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நான் எப்படி புதிதாய் பிறந்தவன் என்று சொல்லிக் கொள்ள முடியும்? அடிக்கடி நம்ம பாஸ்டர் சொல்லுவார் இல்லையா, இடம் மாறி இருக்கு, மனசு இன்னும் மாறலன்னு. கரெக்டா தப்பு பொய்யாது? புரியுதா? அப்ப இடம் மாறி இருக்க ஒழிய பாவத்தை குறித்ததான உணர்வு இல்ல. நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வீட்டுல படுத்திருக்கிறோம், வந்து கதவை தட்டுறாங்க, சொல்றேன் பிள்ளைகிட்ட, அப்பா தூங்குறாருன்னு சொல்லு. அப்பா என்ன பண்றாரு? ஏன்னா அப்பாவுக்கு தூக்கத்துல பேசுற வியாதி. சோ பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கிறோம்? பொய் சொல்லுவது எப்படி தெளிவா சொல்லி கொடுக்கிறோம். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அக்கா வந்து 4th ஸ்டாண்டர்ட். பெரியம்மா வீட்டுல காரைக்கால்ல இருந்தோம். இதே மாதிரி ஒருத்தர் வந்து காலிங் பெல் அடிச்சாரு. எங்க பெரியம்மா சொல்றாங்க எங்க அக்காட்ட, அண்ணா பெரியப்பா தூங்குறாங்கன்னு சொல்லு அப்படின்னு. அதே மாதிரி எங்க அக்கா போய் பெரியப்பா தூங்குறாங்கன்னு எங்க பெரியம்மா சொல்ல சொன்னாங்க. பெரியப்பா உள்ள தூங்குறாரு அப்படின்னு, உள்ளதான் இருக்காரு அப்படின்னு. எங்க பெரியம்மா எங்க அம்மாட்ட தலையில அடிச்சுட்டு, என்னாடி புள்ள வளர்த்துருக்கு, என்னாடி புள்ள வளர்த்துருக்கு, ஒரு பொய் சொல்ல தெரியல, என்ன புள்ள வளர்த்துருக்காங்க.
எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு சின்ன 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 விஷயங்கள் தான். ஆனால் அது கர்த்தருக்கு ஏற்புடையதா, ஏற்புடையது அல்ல அப்படின்றத நம்மளால பிரிச்சு பார்க்க முடியல. புரியுதா? எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 1ல இருந்து வாசிங்களேன். ஆ ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவும் இல்லை, ஆ மந்தமாகவும் இல்லை. ஆ ம் 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 சோ ரட்சிப்பதற்கு அவர் தயாரா தான் இருக்கார். அதனால தான் நான் ஏற்கனவே போன தடவை உங்கள்ட்ட வரும்போது சொன்னேன் நானு. ரட்சிப்பு என்பது 3 வகைப்படும். ரட்சிப்பு என்பது எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். பாவத்தின் சம்பளம் மரணம். சோ த பெனல்டி ஆஃப் சின், டெத். அதிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டோம். சோ வி ஹேவ் பீன் சேவ்ட் ஃப்ரம் த பெனல்டி ஆஃப் சின். தட் இஸ் கால்டு சால்வேஷன். அததான் சொல்றோம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று. ஆனால் பாவ சூழ்நிலை நிறைந்த இந்த பூமியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்ரி டே வி ஆர் பீயிங் சேவ்டு ஃப்ரம் த பவர் ஆஃப் சின். பாவம் நம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கு. உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா சொல்றேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய 1992 கடைசி 93 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சினிமா பார்ப்பேன். ஆனா பழைய படமா தான் பார்ப்பேன். பாடல்கள்ல, சினிமா பாடல்கள்ல ரொம்ப விருப்பம் உண்டு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வீட்ல உட்காந்து நைட்ல தான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து இப்படியே ஏன்னா அமைதியா இருக்க நேரம் உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பைபிள படிப்பேன். எங்க வீட்டுக்கு எய்த்தாப்புல ஒரு தட்டு ரிக்ஷா இழுக்கிற ஒரு பாய் ஒருத்தர் மாடியில குடியிருக்காரு. அவரு நைட் ஆனா என்ன பண்ணுவாரு, தூங்க போகும்போது சத்தமா சினிமா பாட்டு போடுவார். கரெக்ட்டா நைட்டு 11 மணிக்கு சூரியன் எஃப்எம் போடுவாரு. மிக ரசித்த பழைய பாடல்கள் மாத்திரம் தான் அந்த 11 டூ 12 வரும். இப்ப கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் அங்க இழுக்கும். இதுக்கு பேரு தான் பாவ சோதனைன்னு பேரு. நான் கேட்கிறதோ, இல்ல அத முணுமுணுக்கிறதோ, என் வாயில பாடுறதோ யாருக்கும் கேட்க போறதில்ல. ஆனா என் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதிலிருந்து விடுதலை ஆகிறதற்கு எனக்கு பல காலங்கள் சென்றது. சோ இது என் தேவனுக்கு பிரியமல்ல அப்படின்னு நான் ஒதுக்குறதற்கு எனக்கு பல காலங்கள் சென்றது. அதே மாரி தான் பொய். ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படிலாம் உடல. ஆனா ஒரு முடிவு எடுத்தேன். ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாட்கள்ல ஒரு முடிவு எடுத்தேன். பொய் சொல்லக்கூடாதுன்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கும் தேவனுக்கு தான் தெரியும். அப்ப ஒவ்வொரு நாளும் வேதம் படிக்கும் பொழுது, அந்த வேதம் எனக்கு உணர்த்துகிறது என்னன்னா, என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதல் எனக்கும் என் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அது என் தேவனுடைய முகத்தை நான் அவருடைய முகத்தை பாராதபடிக்கு, அவரோடு கூட உறவாட முடியாதபடிக்கு என்னை தடுக்கிறது என்கிற உணர்வு எனக்குள்ள வர ஆரம்பித்தது. அததான் சொல்றேன் இன்னைக்கு, உணர்வில்லாத ஒரு ஜீவியம். வசனம் சொல்லுது, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. வேதம் நம்ம பார்த்து என்ன சொல்லுது எபேசியர்ல? முன்பு நீங்கள் எங்க இருந்தீங்களாம்? இருட்டுல இருந்தீங்களா? அந்தகாரத்தில் இருந்தீர்கள். அப்படியா இருக்கு? 1வது அதிகாரம் 8வது வசனம் நினைக்கிறேன். முன்பே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். நீங்க இருட்டாவே இருந்தீங்கன்னு வேதம் சொல்லுது. எப்படி இருந்தீங்க? இருட்டுல இல்ல நீங்க. இருட்டாவே. முன்பு நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். நீங்க இருட்டா தான் இருந்தீங்க. இன்றைக்கோ நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இருளில் இருக்கல, நம்ம இருட்டாவே இருந்தோம். நம்மை தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்திற்கு நம் தேவன் கொண்டு வந்தார். அந்த உணர்வு இருந்தா 105 நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். என்னது? 108 தான் தெரியும். 105 என்னது? 105வது வசனம் எங்க இருக்கு பைபிள்ல? அவ்வளவு பெரிய அதிகாரம். 119 சங்கீதம். என்னது? 105. உம்முடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்போ இந்த வேத வசனம் எப்ப எனக்கு உணர்வு வருதோ அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, என் பாதைக்கு என்ன பண்ணுது? வெளிச்சமாய் இருக்கிறது. சரிதானா? ரைட். அடுத்து 3வது வசனம் வாசிங்க 59லயே. ஏசாயா. ம். 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 ஆ. ம். இல்லை.
ம். சரி. இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இத பொய் பேசுறோம், மறைச்சு பேசுறோம். இதெல்லாம் நமக்கு நார்மலா தெரிஞ்ச காரியம் தான். அந்த 4வது வசனத்துல துவக்கம் என்ன சொல்லுது? நீதியை தேடுகிறவன் அப்படின்னா என்ன? இது அதிகமா நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற ஒரு வசனம். நீதியை தேடுகிறவன் இல்லை. அதாவது தேவ நீதி செய்கிறதற்கு முயற்சி செய்கிறவன் உங்களில் ஒருவனும் இல்லை. அதான் அதுக்கு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறேன். நான் என் சுயநீதியை மற்றவர்களிடத்துல காண்பிக்கிறேன். அதாவது இன்னும் புரியிற மாரி சொல்லணும்னா, எனக்கு தெரியும். நான் செய்றது கரெக்ட்ன்னு எனக்கு தட் இஸ் கால்டு சுயநீதி. அதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ தேவ நீதியை தேடுகிறதில்லை, உன் சுயநீதியை தேடுகிறாய். அதனால தான் அங்க சொல்லும்பொழுது பவுல் எழுதுகிறார், இஸ்ரவேலரை குறித்து நான் சாட்சி சொல்லுகிறேன். அவர்களுக்கு கர்த்தரை குறித்த வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. நீ நீதி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, உன்னுடைய பாணியில, உனக்கு பிரியமான வகையில, நீ சரி என்று நினைக்கிற விதத்துல காரியங்களை செய்கிறாயே, அது என்னுடைய நீதி அல்ல. அது சுயநீதின்றார். புரியுதா? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அதன் முடிவோ மரண வழிகள். அப்ப நீங்க எடுக்கிற ஸ்டெப் எல்லாமே எங்க தான் போய் முடியுதாம்? மரணத்துல. அந்த மரணத்துல போய் முடியக்கூடாதுன்னு தான் தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்தார். புரியுதா? அப்ப மீண்டுமாய் அந்த மரண பாதைக்கு நானும் நீங்களும் போய்விடக் கூடாது என்பதற்காக தான் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. 12வது வசனம் அதுலயே. ம். 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 எங்கள் அக்கிரமங்களை அதுக்கு பேரு தாங்க உணர்வுன்னு பேர். ஆர்சில சொல்லுவாங்க. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஆத்தும பரிசோதனை செஞ்சுட்டு படுன்னுவாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டு வந்தோன, அங்க சொன்னது எல்லாமே தப்புன்னு முடிவு பண்ணிட்டோம். கொஞ்சம் யோசிங்க. இரவு படுக்க போவதற்கு முன்பதாக 2 விஷயம் வரணும் மனசுக்குள்ள. 1, இன்று இரவு என்னுடைய மரணம் சம்பவிக்குமானால் நான் எங்க போய் சேருவேன்? 2வது, ஆண்டவரே இந்த நேரத்துல, இந்த நாள் முழுவதும் நான் செய்த காரியங்களை திருப்பி பார்த்து நான் மனம் திரும்புவதற்கு எனக்கு உதவி செய்யும். அப்படின்ற அந்த 2வது நினைப்போடையும், நீங்க உங்க படுக்கையில உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் காலையில எந்திரிச்சதுலருந்து, நீங்கள் நடந்தது, பார்த்தது, பேசினது, நான் எதுவுமே இதுல தப்பு செய்யவே இல்ல. ஆனா, பக்கத்து வீட்ல சொன்னத காது குடுத்து கேட்டேன் பாத்தீங்களா? என் பொண்ணு எய்த்த வீட்டு பையன கூட்டிட்டு ஓடி போயிருச்சு. எய்த்த வீட்டு பையன கூட்டிட்டு ஓடி போயிருச்சு. எல்லாரும் கேட்குறாங்க, "நீ என்ன பண்றது?" அனுப்பிச்சேன். அமெரிக்கால அனுப்பிச்சு படிக்க வச்சேன். பழகிருச்சுங்க பிள்ளைங்க. நல்ல பையன், நல்ல குடும்பம். இப்போ எய்த்த வீட்டு பொண்ணு பக்கத்து வீட்டு பையன கூட்டிட்டு ஓடி போயிருச்சு. எனக்கு அப்பயே தெரியும். அது தருதலன்னு. அது உருப்படாதுன்னு தெரியும். இதுக்கு பேரு தான் என்ன நீதி? சுயநீதி. புரியுதா? என் புள்ள, என் சொந்த பந்தம், எனக்கு வேண்டப்பட்டவர்கள்னா, நான் என்ன பண்ணிக்குவேன்? காரணம் சொல்லுவேன். மற்றவர்கள் என்றால் பழி சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? அதத்தான் வேதம் சொல்லுது. எங்கள் மீறுதல்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறோம். நம்முடைய பார்வையில இது பெரிய பாவம், இது சின்ன பாவம். ஆனா தேவனுடைய பார்வையில எல்லாம் பாவம் தான். அப்ப அதனால தான் வேதம் சொல்லுது, எங்கள் மீறுதல்கள் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக நிற்கிறது. அப்ப நான் என்னை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, அதனால தான் வசனம் நம்ம சொல்றோம், நம்மை நாமே நிதானித்தறிந்தால் ஆமா. கிறிஸ்தவங்கள்ட்ட இருக்க பெரிய பிரச்சனையே அதான். வசனம் பேசி, பேசி எதையுமே கடைப்பிடிக்க மாட்டோம். நெறைய தெரியும் நமக்கு வசனம். தெரிந்த வசனங்களின் அடிப்படையில வாழ்க்கை இருக்கிறதா? ஆர் யூ டெட் ஃபார் சின்? நீங்கள் பாவத்திற்கு மரித்திருக்கிறீர்களா? ஒரு சாவு வீட்டுக்கு போயிருந்தேன். பாடி வச்சிருந்தாங்க. ஒரு பெரியவர் ஒருத்தர். இந்த எனக்கு, ஜூடி அண்ணனுக்குலாம் அந்த ஒரு பழக்கம் உண்டு. போனோம்னா இறங்கி எல்லா வேலையும் செய்வோம்.
அன்னைக்கு அதே மாரி தான் எல்லாம் எடுத்துட்டு டெட் பாடிய தூக்குறோம். தூக்கும் பொழுது அவங்க பொண்ணு, அவங்களுக்கு வயசாகி பிள்ளைங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 45 வயசு இருக்கும். எடுக்கும் பொழுது அந்த பாடியில அவருடைய கை டபக்குன்னு இப்படி ஸ்லிப் ஆச்சு. இப்படி புடிச்சு, "ஐயோ! பாத்து பாத்து அப்பாவுக்கு வலிக்க போகுது" அப்படின்னாங்க. வலிக்குமா? அப்பாவுக்கு என்ன பண்ண போதாம்? வலிக்க போகுது. நமக்கு நல்லா தெரியும் மரித்தவனுக்கு எந்த உணர்வும் இல்ல அப்படின்னு. அந்த வேதம் ரோமர்ல நீங்க திருப்பி போய் வாசிச்சு பாருங்க. "நீ பாவத்திற்கு மரித்திருக்கிறாய்" என்ற வார்த்தை இருக்கிறது. நான் பாவத்தை பொறுத்தமட்டிலும் மரித்தவனாய் டெட் பாடியா இருந்தால் அந்த பாவம் என்னை மேற்கொண்டிருக்க கூடாது. புரியுதா? அததான் அவர் கலாத்தியர்ல எழுதும்பொழுது சொல்றாரு, "நான் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஸோ ஐ அம் டெட் ஃபார் சின். நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன். நான் இந்த உலகத்திற்கு மரித்திருக்கிறேன். இந்த உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது." ஏன் இந்த உலகம் நம்மை மேற்கொள்ளுதுன்னு தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தான். ஒரே ஒரு வசனம் நல்ல ஆழமா நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? சபைக்குள்ள ஒரு பக்தியின் வேஷம். சபைய விட்டு வெளியில போனோம்னா ஒரு வேஷம். நண்பர்கள் மத்தியில ஒரு வேஷம். சொந்த பந்தங்கள் மத்தியில ஒரு வேஷம். வேலை ஸ்தலங்களிலே ஒரு வேஷம். மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். இந்த வசனம் தான் நம்ம வாழ்க்கையில பெலன் செய்கிறது. வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஒண்ணு நமக்கு மறந்து போச்சு. என்ன அப்படின்னா, நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று. சாவு திருடனைப் போல வரும். வரும்பொழுது தேவ சமூகத்துல நான் போய் என்ன கணக்கு ஒப்புவிக்கப் போகிறேன்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. சரிதானா? அப்போ எங்கள் மீறுதல்களை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். சரி. இந்த காரியம் ஏன் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது முதல் தடவ வரும்போதே நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஆண்டவருடைய வருகையின் கடைசி வினாடிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். சரியா? அப்போ இன்றைக்கு பாவத்தை குறித்த உணர்வை எந்த சபை போதிக்கவில்லையோ, இயேசுவின் 2வது வருகைக்கு எந்த சபை உங்களை ஆயத்தப்படுத்தவில்லையோ, அது கர்த்தருடைய சபை அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் சொன்னேன், சாத்தான் இன்று அநேக காரியங்களை சபையில செய்து கொண்டிருக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, உங்கள தப்பா எதுவும் செய்ய சொன்னா நீங்க நிச்சயமா செய்ய போறது கிடையாது. பைபிள்ல இருந்து பேசு. பைபிள்ல இருந்து விளக்கம் சொல்லு. ஆனா, உன்னை சீர்படுத்துவதற்கு எது தேவையோ அத சொல்லிராத. ஆசீர்வாதத்தையும், உயர்வையும், மற்ற காரியங்களை மட்டும் சொல்லி ஒரு பெரிய கும்பல கூட்டி எல்லாத்தையும் மொத்தமா நரகத்துக்கு கொண்டு போயிரு. இதுதான் இன்றைக்கு பிசாசனுடைய திட்டம். வேதம் சொல்லுது, சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. ரட்சிக்கப்பட்ட புதிதில எங்க அம்மா மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப நெறைய பேர் ஆர்சில வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. "எக்கா, மரியாயின் சேனையில நீங்க எப்படி இருந்தீங்க அக்கா? இப்படி ஆயி போயிட்டீங்களே அக்கா" அப்படின்னு. அதுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப நான் ரட்சிக்கப்படல. ஒருத்தர் ரொம்ப பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருந்து ஒரு பெரிய கூட்டமே ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தப்ப அவங்க வந்து எங்க அம்மாட்ட சொன்னாங்க. உடனே, "அக்கா, அங்கெல்லாம் போனீங்கன்னா கல்றா இல்லையாக்கா?" அவங்களுக்கு ஒரு பெரிய கவல. ஆதியில ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். 35, 40 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். அங்க போனா கல்றா இல்லையாங்க்கா? எங்க அம்மா சிம்பிளா ஒரே ஒரு வாசனம். "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தூக்கி ரோட்ல போடு. 3 நாள். அதுக்கு மேல நாற ஆரம்பிச்சுரும். முனிசிபாலிட்டிக்காரன் எடுத்துட்டு போயிருவான்னாங்க." இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா, அவர்களுடைய ஒரே ஃபோக்கஸ் என்னன்னா, நித்தியம் மாத்திரம். இன்றைக்கும் 83 வயசுல கர்த்தர் பலப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிதானா? ஏறக்குறைய கொரோனா பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. நடந்தே போவாங்க. ஒரு 12, 13 கிலோமீட்டர். அவர்களால் ஆதாயப்படுத்தப்பட்ட மக்கள் ஏராளம், ஏராளம். சரியா? ரைட். இப்போ எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 26ல இருந்து வாசிங்க. ஆ. ம். 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 நடக்கும். ம். 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 அப்படியே
சோ இந்த கடைசி நாட்களிலே என்ன நடக்கும் அப்படின்னு வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் என்ன நடக்குமா? நோவாவின் நாட்களில் நடந்தது போல, லோத்தின் நாட்களில் நடந்தது போல நிச்சயமாய் நடக்கும்ட்டார். இதே பகுதியை கையில வச்சுங்க. அப்படியே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37ல இருந்து வாசிங்க. ம். ஆ. நடக்கும். ஆ. 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 ம். 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 சரி. அது நமக்கு நல்லா தெரியும். இங்க அவங்க சொல்ற மாதிரி பெண் கொண்டு பெண் கொடுக்கிறது இப்ப நடக்காம இருக்கா? நட்டார்கள், விற்றார்கள், கட்டினார்கள், வாங்கினார்கள். நடக்குதா, நடக்கலையா? இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பு? அப்பயும் நடந்துச்சு, இப்பயும் நடக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நோவாவின் காலத்துல, லோத்தின் காலத்துல நடந்த இந்த காரியம் கடைசி நாட்களில் நடக்கும்னாரு. 2க்கும் என்ன வித்தியாசம்? ம்? சும்மா சத்தமா சொல்லுங்க. நிச்சயமா கேஸ் போட போறதில்ல யாரும். சரி, அடுத்த கான்டெக்ஸ்ட் என்ன சொன்னாரு? 2 பேர் வயல்ல இருப்பாங்க. ஒருத்தன் ஆ, சரி. அப்புறம் 2 பேரும் எந்திரம் மறைப்பார்கள். அதுக்கு பேரு தான் சபையில ரகசிய வருகை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரி, ரைட். அது வேற கான்டெக்ஸ்ட் அதுக்கு போயிரும். அங்க வந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்ன்னு இல்ல, ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஒன் வில் பி அக்செப்டட் அண்ட் அனதர் வில் பி ரிஜெக்டட் அப்படின்னு தான் இருக்கு. சரிதானா? அதாவது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த காலத்துல நடந்த அதே செய்கை தான் இந்த காலத்திலும் நடக்கும். 2க்கும் என்ன ஒத்துமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கும் உணர்வில்லாமல் ஜனங்கள் ஜீவித்தார்கள். இன்னைக்கும் உணர்வில்லாமல் ஜீவிப்பார்கள். அதுதான் அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. வெள்ளம் வாரிக் கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். என்ன உணரல? நோவா காலம் வரைக்கும் பூமி மேல மழை பெய்யல. அதனால மழைன்னா என்னன்னு தெரியாது. மழையே தெரியாதுன்றவனுக்கு வெள்ளம்னா என்னன்னு தெரியாது. நோவா பிரசங்கிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அது கிண்டல் கேலியா தான் இருந்தது. மழை பெய்யும், வெள்ளம் வரும், அடிச்சுட்டு போயிரும், செத்து போயிருவோம்ன்னு சொன்னா நக்கல் பண்ண தான் செஞ்சான். இன்றைக்கும் அதேதான். இயேசு மீண்டுமாய் சீக்கிரமாய் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாடா டேய் போங்கடா போங்கடா எங்க தாத்தா காலத்துலன்னு சொல்லிட்டு தான் இருக்காய்ங்க. அததான் பேதுருல எழுதுறாரு, பரியாசக்காரர்கள் முந்தி தோன்றுவார்கள். உலகம் தோன்றினது முதற்கொண்டு எல்லாம் அப்படியே தானே இருக்கு. எங்கப்பா நீ சொன்ன இயேசுவ காணோம். அந்த உணர்வு இல்லாத ஜீவியம் ஜனங்களுக்குள்ளே இருக்கும். எது வரைக்கும்? வெள்ளம் வாரிக் கொண்டு போக மாட்டோம். அதாவது அழிவை சந்திக்கும் மட்டும் அவர்களுக்கு உணர்வு இருக்காது. புரியுதா? இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இயேசுவை அறியாதவர்களை குறித்து சொல்லப்பட்டது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு, நான் உணர்வு இல்லாமயே சபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் வெள்ளம் வாரிக்கொண்டு போகும் மட்டும், இந்த பூமியின் அழிவு வரும் மட்டும் அவர்கள் உணரவில்லை. நான் என்னுடைய மரணம் என்னை வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே குளிக்கிறேன், கிளம்புறேன், ஆபீஸ் போறேன். பரபரப்பா ஆபீஸ்ல வேலை. நைட் 8 மணிக்கு வீட்டுக்கு வரேன். வந்தோனே ஒரு குளியல போடுறேன். டென்ஷன போக்கணும். கொஞ்ச நேரம் டிவி. டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டேன்னா, அதுக்கப்புறம் வீட்ல இல்லன்னா கடுப்பாயிருவாங்க. அப்படின்னா வீட்ல இருக்கவங்க கூட ஒரு 1/2 மணி நேரம் பேச்சு. சாப்பிட்டோம். கடமைக்கு ஒரு கொஞ்ச நேரம் வேத வாசனம், வாசிப்பு, 5 நிமிஷம் ஜெபம், படுத்தாச்சு. திருப்பி காலையில எந்திரிச்சாச்சு. திஸ் இஸ் மை ரொட்டீன் லைஃப். அதான் வாரத்துல ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிடுறேனே. என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்ளுகிறேன். புரியுதா? அப்போ மற்றவர்களுடைய இந்த உலகத்தாருடைய உணர்வில்லாத ஜீவியத்திற்கும், என்னுடைய உணர்வில்லாத ஜீவியத்திற்கும் வித்தியாசம் இல்ல. இன்னும் புரியிற மாரி சொல்லவா? எந்த அளவுக்கு உணர்வு இல்லாமல் பிசாசு நம்மள வச்சிருக்குன்னு. நமக்கு நல்லா தெரியும். அது மனுஷனுடைய கைகளினால் செய்யப்பட்ட கல்லு. மனுஷனுடைய கைகளால் வரையப்பட்ட படம். நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் பிரதர் நாங்க சிலை வழிபாடுலாம் இல்ல. உருவ வழிபாடுலாம் இல்ல. வெரி குட். நைஸ். என்னுடைய வழிபாடு எப்படிப்பட்டது?
கல்லையும் மண்ணையும் வைத்து தெய்வமாய் வணங்கி கொண்டிருக்கிறவன் அந்த தெய்வத்துக்கிட்ட போய் என்ன கேட்கிறான்? நான் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். ஆனால் ஜீவனுள்ள தேவனை, உருவமில்லாத தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை வழிபடுகிற நானும் வந்து என்ன கேட்கிறேன்? நான் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ்? ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கல்லுட்ட கேட்கறதுக்கும் கடவுள்கிட்ட கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இல்லையே, இல்லையே. எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த உலகத்தை குறித்த காரியங்கள் மாத்திரமே என்னுடைய விண்ணப்பமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:19 என்னது? எடுக்காதீங்க. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் மற்ற எல்லாரை காட்டிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். நிலைமை ரொம்ப அவனை விட நம்ம நிலைமை மோசமா போயிரும் வேதம் எச்சரிக்குது. அப்போ எப்படி நோவா காலத்துல லோத்துவினுடைய காலத்துல உணர்வில்லாமல் ஜீவித்தார்களோ அதே ஜீவியம் இன்று நமக்குள் இருக்கிறது. உணர்வடைந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அதனாலதான் சொன்னேன், ஆர் யூ டெட் ஃபார் சின்? நீங்கள் பாவத்திற்கு மரித்திருக்கிறீர்களா? உணர்வடைந்திருக்கிறீர்களா? சரி, அப்படி என்னதான் நோவா காலத்துல நடந்துச்சு? ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. சரி. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது எப்படி இருந்ததா? சீரும் சிறப்புமாய் மனுஷ குலம் வாழ்வதற்காக தேவன் படைத்த இந்த பூமி சீர்கெட்டு போயிருந்தது. இன்றைக்கு எப்படி இருக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் பிள்ளைங்கள்ட்ட ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க டிவில. டெல்லி, சென்னை இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டில எல்லாம் பேட்டி எடுத்திருந்தாங்க. நீங்க இப்படி ட்ரெஸ் பண்றீங்களே, அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிள்ளைகள் சொன்ன ஒரு நல்ல பதில், நாங்க எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவோம், உங்க பார்வை சரியில்லை. நாங்க எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவோம், உங்க பார்வை சரியில்லை. பசங்களை கேட்டாங்க. பசங்க சொன்ன பதில் என்ன? நாங்க பாட்டுக்கு பேசாம போயிட்டு இருக்கிறோம், அவங்க இப்படிலாம் வந்தா நாங்க அப்படிதான் செய்வோம். இப்ப 2 பேர்ல யாருக்காவது உணர்வுள்ள ஒரு பதில் வந்ததா யார்கிட்ட இருந்தாவது? நான் சொல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் தெளிவா கேட்கவா? நானும் பாஸ்டும் ஒரு தடவை சபையில உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஆராதனை முடிஞ்ச ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஏறக்குறைய ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா முந்தா நாள் அந்த மெசேஜ் எதேச்சையா போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2018ல நான் எடுத்த மெசேஜ் எங்க சர்ச்ல யூடியூப்ல இருக்கு. அதுல சொல்லிட்டு இருந்தேன், குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக சொல்லிட்டு இருந்தேன், இன்று நீ நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறாய் என்றால் உன் வீட்டில் இருக்கிற பெற்றோருடைய ஜெபம் உன்னை காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா வெளியில போன பெற்றோர் உன்னை பார்க்கல, ஆனால் உன் தேவன் உன்னை பார்க்கிறார். நீ வெளியில் போடுகிற வேஷத்திற்கும் ஆட்டத்திற்கும் தக்க பலனை தேவன் கொடுக்க வேண்டும் என்றால் என்றைக்கோ அழிந்து போயிருப்பாய், நிர்மூலமாகி இருப்பாய். பெரியவங்க எஸ்ன்னு சொல்லிடாதீங்க. எடுத்த மெசேஜ்ல தான் எடுத்தேன் நானு. உன்னுடைய பெற்றோருடைய ஜெபம் உன்னை காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மெசேஜ் முடிஞ்சோன்னு நானும் பாஸ்டர் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஏன் புள்ள தப்பா போகுது? கொடுக்கப்பட வேண்டிய அன்பு பெற்றோர்களால் பிள்ளைகளிடத்துல கொடுக்கப்படாத காரணத்தினால் பிள்ளைகள் வேற அன்பை தேடி ஓடுகிறார்கள். அதான் காரணம். உன்னுடைய பிள்ளையினிடத்துல நீ செலவிட வேண்டிய நேரத்துல நீ செலவிடு. உட்காந்து அனுசரணையா பேசுங்க, அன்பா பேசுங்க, பிள்ளைகளோட ஷேர் பண்ணுங்க, அவருடைய காரியங்களை காது கொடுத்து கேளுங்க. பிள்ளைகள் உங்களிடத்துல ஒளிவு மறைவில்லாமல் சகல காரியங்களை பகிரும் அளவுக்கு நீங்கள் பிள்ளையை வளர்க்க வேண்டும். அப்ப பிள்ளைகளுடைய தவறுதலுக்கு யாரு காரணமா தான் இருக்கிறோம்? பெற்றோர் ஆகிய நாம தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதா இருந்தது. சீர்கெட்டதா இருந்த பூமியை பார்த்த உடனே தேவன் என்ன சொல்றாரு? அங்க மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். 13 வந்தது.
நான் அவர்களை பூமியோடும் கூட. சோ பூமி முழுமையாய் சீர்கெட்டு போயிருக்கும் பொழுது தேவன் எடுக்கிற முடிவுதான், பூமியோடு கூட இந்த ஜனக்கூட்டத்தையும் அழித்து போடுவேன். இன்னும் தெளிவா வேணும்னா 7வது வசனம் வாசிங்க. ஆ ம் 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 நிக்கிரகம் பண்ணுவேன். என்றைக்கு தேவனுடைய இருதயம் மனஸ்தாபப்படுகிறதோ அது இந்த பூமிக்கு கடைசி நாள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என்றைக்கு இந்த பூமியில நடக்கிற காரியங்கள் தேவனுக்கு மனமடி உண்டாக்குகிறதோ தேவன் இந்த பூமியினுடைய முடிவெடுக்கிற நாள் அது. ஏதோ நோவாவின் காலத்துல நடந்தது போல நாம சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்த வச்சு நோவா வந்தாரு, பேழை செய்ய சொன்னாரு, ஆடு மாடெல்லாம் உள்ள போச்சு, ஆண்டவரே கதவை அடைச்சாரு, வெள்ளம் வந்துச்சு, இத்தனை நாள் கழிச்சு இங்க போய் அரராத் மலையில தங்குச்சு, இது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் அந்த வேத பகுதி தெளிவாய் சொல்லுகிறது, பூமி சீர்கெட்டதா இருந்ததுனால தேவன் மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபப்பட்ட தேவன் ஒரு முடிவெடுத்தார், இந்த பூமியை நான் அழிக்கப் போகிறேன். ஐயா, அந்த காலத்துல நடந்த அக்கிரமத்திற்கும் இப்போ நடக்கிற அக்கிரமத்திற்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் அல்ல. தேவன் முடிவு எடுக்க வேண்டிய நாள் நெருங்கி விட்டது. அந்த காலகட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அவர்கள் உணர்வில்லாது இருந்தார்கள். இன்னைக்கு நமக்கு அந்த உணர்வு இதுவரைக்கும் இல்ல. அப்ப எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நோவா ஏன் காப்பாற்றப்பட்டான்? கடைசி வசனம். எப்படியே செய்தான். ஆண்டவர் சொன்னாரு, சகல விதமான மாம்ச ஜீவன்களிலும் 19 இருந்து. சோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிப்பா, சேர்த்துக்கோ, அவைகளுக்கு ஆகாரத்தை சேர்த்துக்கோ அப்படின்னாரு. நோவா அப்படியே செய்தான். தேவன் சொன்னபடியே செய்தான். சரிதானா? குடும்பத்தோடு என்ன பண்ணப்பட்டான்? காத்து கொள்ளப்பட்டான். சோ நோவா முதலான 8 பேரை, ஏறக்குறைய இன்றைய ஜனத்தொகை அன்றைக்கு இருந்திருக்கிறது, அதுல 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள். சாது ஸ்டீபன் ஐயா எடுத்த மெசேஜ் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நோவாவின் காலத்துல 8 பேர். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது வாக்களிக்கப்பட்ட தேசத்துல 2 பேர். இன்னைக்கு இந்த 650 கோடியில எத்தனை பேர்னு கேட்டாரு. என்ன பதில் சொல்லுவோம்? யூ டிசைட். நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 27வது வசனம். சாரி, 7வது வசனம். எபிரேயர் 11:7. ம் ஆ ஆ ம் ம் ஆ எனக்கு ஒரு சந்தேகம். இதுல என்ன விசுவாசம் இருந்துச்சு நோவாக்கு? நோவா விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். என்ன விசுவாசம் இருந்துச்சு நோவாக்கு? காணாதவைகளை குறித்து எதை காணல? மழைய பார்க்கல. ஆண்டவர் சொன்னதை அப்படியே நம்பினாரு. சொன்னதெல்லாம் அப்படியே செஞ்சாரு. தட் இஸ் கால்டு ஃபெய்த். சோ அது உங்க ஃபெய்த். அந்த ஆதியாகமம் 6வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. ம் ஆ ஆ ஆ ம் ம் என்னைய பொறுத்தவரை திஸ் இஸ் கால்டு ஃபெய்த். ஆண்டவர் என்ன பண்ணாரு? பூமியில் இருக்கிற சகல காட்டு மிருகங்களிலும் நாட்டு மிருகங்களிலும் எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா பேழைக்குள்ள அலோவ் பண்ணினார். ஆண்டவரே கூட்டி கொண்டு வந்து விட்டாரு. இங்க கவனிங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, உனக்கும் உன் குடும்பத்திற்கும் அந்த ஜீவ ஜந்துகளுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆகாரத்தை என்ன பண்ணி வை? ரெடி பண்ணி வை. எத்தனை நாளைக்கு ஆண்டவரே? கேட்கல. புரியுதா உங்களுக்கு? எத்தனை நாளைக்கு? இவ்வளவுக்கு நான் எப்படி செய்ய முடியும்? வீட்டுல ஒரு 4 நாய் 2 பூனை வளர்த்தா அவங்களால சமைச்சு போட்டுற முடியுமா? பூமியில் இருக்கிற அவ்வளவு ஜீவ ஜந்துக்களுக்கும் நீ சாப்பாடு ஏற்பாடு பண்ணி வையினாரு. நோவா தேவனை பார்த்து,
எத்தனை நாளுக்கென்று கேள்வி கேட்கவில்லை. மாறாக நோவாவினுடைய விசுவாசம், நான் என்ன ரெடி பண்ணி வைக்கிறேனோ அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது போதுமானதா இருப்பதற்கு என் தேவன் போதுமானவர். தட் இஸ் கால்டு ஃபெய்த். புரியுதா உங்களுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. அதுவரை ஒவ்வொரு நாளும் அன்றன்றைய தினத்தின் ஆகாரத்திற்காக கர்த்தருடைய கரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவன், தேவன் சொன்னார் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைனாரு, ரெடி பண்றேன். ஆண்டவரும் சொல்லல இத்தனை டன்னு சாப்பாடு நீ ரெடி பண்ணி வைன்னு சொல்லல. ரெடி பண்ணாரு. ரெடி பண்ணது ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு ஹீப்ரூ கிளாஸ் எடுத்த ஒரு ஆசிரியர் ஒருத்தர், அவரை பத்தி கேள்விப்பட்டு அவருடைய கிளாஸை பார்க்கறதுக்காக நானும் அம்ரோசனும் போயிருந்தோம். ஒரு சின்ன ஹோட்டல்ல ஒரு மினி ஹால், அதுல கொஞ்சம் பாஸ்டர்ஸ் ஒரு 30 பேர் தான் இருந்திருக்கும். நாங்களும் போய் பின்னாடி கடைசி ரோல உட்காந்துருந்தோம். அவர் வந்தானே சொன்னார், ரொம்ப வேகமா வந்து இந்த பைபிள் அப்படி கையில் எடுத்தார். எடுத்து இந்த அட்டையில இருந்து இந்த அட்டை வரைக்கும் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றதுக்கு ரெடினார். எனக்கு செம்ம கடுப்பாகி போச்சு. இந்த ஆளுக்கு இவ்வளவு ஒரு மேட்டிமா இருக்குன்னா இங்க வந்து உட்கார்ந்ததே தப்பு. நான் ஒண்ணு ரொம்ப பேசுறான் அந்த ஆளு அப்படின்னு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் மாத்தி 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 கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி இந்த அட்டையில இருந்து இந்த அட்டை வரைக்கும் அத்தனைக்கும் பதில் சொன்னாரு. எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. நான் வேடிக்கை பார்த்துட்டே தான் உட்கார்ந்திருந்தேன். கிளாஸ் முடியும் பொழுது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்கள சில பேர் யோசிச்சிருக்கலாம், ரொம்ப பெருமையா பேசுறானே. என்னுடைய விசுவாசம், என் தேவன் இந்த வேதத்திலிருந்து என்ன எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதை தாண்டி உங்களை கேள்வி கேட்க விட மாட்டாருன்றது என்னுடைய விசுவாசம்னாரு. அரண்டு போயிட்டேன் அவருடைய விசுவாசத்தை பார்த்து. அவரை வச்சு ஏறக்குறைய ஒரு 1.25 வருஷம் கிளாஸ் நடத்தணும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது. இன்றைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு? ஏதாவது யாராவது கேட்டாங்கன்னு என்ன சொல்லிடுவோம்? பாஸ்டரை கூட்டு வரேன், நீங்க பேசுங்க. நான் 40 வருஷம் விசுவாசி. ரைட். 2வது காரியம், டைம் ஆயிடுச்சு. லோத்துவின் காலத்துல, அது என்ன லோத்துவின் காலத்துல என்ன நடந்துச்சு? 2வது அதிகாரம், 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5ல இருந்து 9 வரைக்கும் வாசிங்க. 2 பேதுரு 2ல 5ல இருந்து 9. காப்பாற்றி வரப்பண்ணி சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு தீர்த்து அறிந்திருக்கிறார். சரி, இந்த லோத்துவை குறித்து எந்த பாஸ்டராவது சபையில பிரசங்கம் பண்ணியிருக்காங்களா? நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். டவுன்வர்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் லாத் அப்படின்னு. யோத்துவனுடைய பின்மாற்றமான வாழ்க்கை நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கிறது அப்படின்றத. முதல்ல ஆபிரகாமை விட்டு பிரிந்தது. அவனுடைய பின்மாற்றத்திற்கு முதல் காரணம் ஆபிரகாமை விட்டு பிரிந்தது. ஆபிரகாம் சாய்ஸ் கொடுக்கும் பொழுது அவனுடைய பார்வைக்கு இச்சைக்கு ஏற்ற ஒரு சமவெளியை, செழிப்பான ஏரியாவை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, மோசமான ஊருன்னு தெரிஞ்சு சோதோம் குமாரனுடைய வாசல்ல போய் நுழைவு வாயில டென்ட் போட்டு பிள்ளைகளோடு குடியிருந்தது. 4வது, அந்த பிள்ளைகளுக்கு அந்த மோசமான ஊரிலே மருமக்களை தேர்ந்தெடுத்தது. 5வது, ஜீவன் தப்புவதற்கு ஓடிப்போ என்று சொன்ன பொழுது மருமக்களுக்காக அதே ஊர்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தது. தூதர்கள் வந்து கையை பிடிச்சி இழுத்து வெளியே விடுறாங்க. இழுத்து வெளியே விட்டதுக்கு அப்புறம் தூதன் சொல்லுகிறான், மலைக்கு ஓடிப்போ, ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ. வெரி சாரி பிரதர், அவ்வளவு தூரம் போறது கஷ்டம், இங்க பக்கத்துல போய்க்கிறேன். புரியுதா? 7வது, அவன் திரும்பி போ, அவனுடைய இச்சைக்கு ஏற்ற ஊருக்கு திரும்பி போகும்பொழுது மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இவன் தெரிந்த இடத்திற்கு போன பொழுது சொந்த மகள்களோடு சேர்ந்து 2 சபிக்கப்பட்ட சந்ததி உருவானது.
இதுதான் லோத்துவனுடைய வரலாறு. ஆனால் நான் பார்க்கிற பிரகாரமாய் என் தேவன் பார்க்கிறது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக பாவிகளும் வேசிகளும் விபச்சாரக்காரரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்திருப்பார்கள். என்னுடைய பார்வைக்கு நான் நீதிமான், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அந்த வேசி நீதிமான். என்னைக்காவது எந்த பாஸ்டர் வாயிலையாவது லோத்து நீதிமான் என்ற வார்த்தை வந்திருக்கா? என் வேதம் சொல்லுகிறது, அவருடைய அக்கிரம செய்கைகளை கண்டு கேட்டு தன் இருதயத்துல வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. தயவு செய்து அடுத்தவர்களை நியாயம் தீர்க்காதீர்கள். அதனாலதான் உங்களுக்கு அந்த உதாரணம் சொன்னேன். உன் புள்ளனா ஒண்ணு, அடுத்த புள்ளனா ஒண்ணு. எனக்கு நல்லா தெரியும், அது தருதல, அது வீட்டுக்கு அடங்காது, ஓடி போகணும்னு எனக்கு தெரியும். செஞ்சிடாதீங்க தயவு செய்து அந்த வார்த்தை. நியாயம் தீர்க்க முற்பிரவேசியாதிருங்கள். அப்போ லோத்தின் நாட்களில நடந்தது போல நடக்கும். கந்தகத்தை வருஷித்து தேவன் அந்த சோதோம் குமாராவை அழித்தது வரைக்கும் அந்த ஜனங்களும் உணர்வில்லாதிருந்தார்கள், லோத்துக்கும் இல்ல. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த அக்கிரம செய்கைகளை கண்டு தன் இருதயத்துல வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் லோத்தையும் ஆண்டவர் எக்ஸாம்பிளா வைக்கிறாரு, ஏன் நோவாவையும் வைக்கிறாரு? ஒன்னே ஒண்ணுதாங்க. தேவ எச்சரிப்பை 2 பேரும் பெற்றுக்கொண்டார்கள். தேவ எச்சரிப்பை பெற்ற நோவா தன்னோடு கூட தன் குடும்பத்தையும் ரட்சித்துக் கொண்டான். தேவ எச்சரிப்பை பெற்ற லோத்து தன்னை மாத்திரம் ரட்சித்துக் கொண்டான், குடும்பத்தை தவற விட்டு விட்டான். கொஞ்சம் எந்திரிச்சு நிப்போமா? கொஞ்சம் எந்திரிச்சு நிப்போம். இன்றைக்கும் அதே தேவ எச்சரிப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இயேசுவினுடைய 2வது வருகையை குறித்து நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். அதற்குரிய காலங்களையும் நேரங்களையும் அடையாளங்களையும் தேவன் நமக்கு எச்சரிப்பாக கொடுத்திருக்கிறார். ஆனா நோவாவுக்கு அந்த மாதிரி முன்னாடி உதாரணம் எதுவும் இல்ல. கடைசியில ஆண்டவர் சொன்னார், பேழையை உண்டு பண்ணுப்பா, நான் பூமியை அழிக்க போறேன்னு சொன்னார். அவ்வளவுதான் தெரியும் நோவாக்கு. லோத்துக்கும் கடைசி நேரத்தில் அந்த சோதோம் குமாராவை அழிக்க போகிறோம் என்கிற எச்சரிப்பு மாத்திரம் தான் தெரியும். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் பூமி உண்டானது, உருவாக்கப்பட்டது முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நடக்கிற அத்தனை காரியங்களும் தெரியும். இந்த பூமியை அழிக்க போகிறதற்கு வரைக்கும், அதற்கு பிற்பாடு நித்தியம் வரைக்கும் தேவன் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். நாமும் எச்சரிப்பை பெற்றுக் கொண்டிருந்திருக்கிறோம். என்ன விதமான உணர்வடைந்திருக்கிறோம்? என்ன வித ஆயத்தத்தோடு இருக்கிறோம்? பாவத்திற்கு நான் மரிக்கவில்லை என்றால் நானும் ஆயத்தமாக முடியாது, என் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்த முடியாது. ஆனா ஜெபத்துல சொல்லும் பொழுது சொல்லிக்கிறேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். வெறும் வாயில சேவிச்சா போதுமா? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு இருளிலே வாழ்கிறோமா? கொஞ்சம் உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க. நோவாவை போல குடும்பம் முழுவதையும் பேழைக்குள் கொண்டு போக போகிறோமா? இல்ல லோத்தை போல நான் மட்டும் போறேனா? எது நல்லது? எது தேவனுடைய பார்வைக்கு ஏற்புடையது? இன்றைக்கு ஒரு முடிவு செய்வோம். தேவன் நம்மை தொடர்ந்து வழி நடத்தட்டும்.